ரெடி விதை போட்டு ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது அது வந்து அந்த செடிங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ அதை இந்த மாதிரி வேர் தெரியாமல் அது செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு கொல்ற வச்சு எடுத்துகிட்டு இதில் க்ரோ பேக்கில் இந்த அளவுக்கு க்ரோ பேக் இருக்கணும். இதில் செம்மண், எரு அண்ட் தென் கம்போஸ் மூணுமே மிக்சிங். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குழி ஒன்று எடுத்துக்கோங்க. லைட்டாக ரொம்ப லூஸாக இருக்கணும் மண், அப்போ தான் நல்ல க்ரோத் கொடுக்கும். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மண்ணுக்குள்ளே தள்ளி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே நல்லா லூஸான மண்ணாக வைங்க. டக்குன்னு வச்சிடணும். வெயில் ரொம்ப நேரம் காய் வைக்கக்கூடாது, அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் செடி வராது. ஸோ இது பெரிய க்ரோ பேக் இது, அதனால தான் ஒரு 4 செடி வச்சு விடலாம் அப்படின்ட்டு ஒரு 4 எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கூடவே வந்து தனியா, அதாவது கொத்தமல்லி நம்ம போடுறோம். ஏன்னா பெரிய க்ரோ பேக்ன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம். ஊற வச்சுட்டு அதை 2ஆக உடச்சி ஸோ இதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இது கொத்தமல்லியும் வளரும் இது கூட. இந்த க்ரோ பேக் பெருசுன்றதுனால தான் இந்த ஆப்ஷனை, இல்லைனா நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மேலே தூவி விட்டிங்கன்னா இதில் கொத்தமல்லி வந்துடும். மேலே வந்து மண் போடணும். ஒரு 2 இன்ச்சுக்கு மண் மேலே வந்து கவர் பண்ணி விட்டால் தான் அதில் கொத்தமல்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு மேலே மண் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா லூஸாக இருக்கணும் மண். அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி விடணும். அது ஒரு 3 நாள்லேயே க்ரோத் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதை மண் போட்டு கவர் பண்ணியாச்சு. இந்த தனியாக போட்டுட்டு ஸோ இப்போ கொத்தமல்லி வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது மேலே லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு ரொம்ப வெயில் படாத இடத்துல வைங்க. ஸோ ஒரு 2-3 நாள் கழித்து அப்புறம் நல்ல வெயிலில் வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.